ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே தேசிய படை வீரர்கள் தினத்திலே வடக்கு கிழக்கைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட உள்ள முன்னுரிமை, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பாக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற தீர்மானம், தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பாக பொதுஜன பெரமுன வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்பன பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக முள்ளிவாய்க்காலிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கை இராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது 2009 மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதிலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு அன்றைய நாள் தமிழ் மக்களால் உலகம் தழுவிய ரீதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்றைய நாளிலே அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையிலே, அதற்கு மறுநாள் மே மாதம் 19ஆம் தேதி இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே தேசிய படை வீரர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றமை வழமையான ஒன்று. குறிப்பாக இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் படை வீரர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு கௌரவம் அளிக்கின்ற விதமாக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அந்த படை வீரர்கள் தினத்தை அனுஷ்டித்து படை வீரர்களுக்கு கௌரவம் அளிக்கின்ற ஒரு தினத்தை உருவாக்கி அதனை செயற்படுத்தி வந்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த தரப்புகளும் அதிலே படை வீரர்களுக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும் என தெரிவித்து மே மாதம் 19ஆம் தேதி அந்த தினத்தை அனுஷ்டித்து வருவது வழமை. அந்த வகையிலே தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இந்த விடயத்தை தொடர்ந்து செய்யவிருக்கின்றது. இதிலே உள்ள விசேடம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக இம்முறை நடைபெறவுள்ள தேசிய படை வீரர்கள் தினத்திலே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த, கடந்த காலங்களிலே வடக்கு கிழக்கிலே படை வீரர்களோடு இணைந்து, குறிப்பாக இராணுவம் முப்படைகளிலே இணைந்து பணியாற்றிய தமிழ் முஸ்லீம் குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களை அழைத்து, குறிப்பாக ஒரு 30 பேரை தெரிவு செய்து ஜனாதிபதியுடன் இணைந்து அந்த நிகழ்விலே பங்கேற்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த இதுவரைக்கும் வடக்கு கிழக்கிலே உள்ள அந்த குறிப்பாக இந்த படையிலே பணியாற்றியவர்கள் தொடர்பாக இதுவரைக்கும் பெரிய அளவில் வந்த அரசாங்கங்கள் அலட்டிக் கொள்ளாத போதும், தற்போதுள்ள அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே கடந்த காலங்களிலே செயற்பட்ட தமிழ் முஸ்லீம் இனங்களைச் சேர்ந்த படை வீரர்கள் தொடர்பாக தற்போது ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக இது பலவிதமான சந்தேகங்களை எழுப்புகின்றது. குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் முள்ளிவாய்க்காலிலே தமிழினம் கருவறுக்கப்பட்டதாக, திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையிலே, அதே தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளடங்கலான ஒரு குழுவிற்கு தேசிய படை வீரர்கள் தினம் என்ற தினத்திலே அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்குவதற்காக தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும்
நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழர்கள் மத்தியிலும் இராணுவத்திற்கு ஆட்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களிலும் இராணுவத்திற்கு ஆட்கள் இருந்தார்கள் என்ற விடயத்தை வலியுறுத்துவதாக ஜனாதிபதியினுடைய செயற்பாடும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாடும் இருக்கப் போகின்றதோ என்ற கேள்வியும் இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் மக்களிடையே இந்த விடயத்தை ஒரு மடைமாற்றுகின்ற ஒரு விடயமாக அரசாங்கம் கைக்கொள்ளப் போகின்றதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தமிழ் மக்கள் தங்களுடைய ஆறாத வடுக்களையும் துயரங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக கருதுகின்ற அதே சமயத்திலே அதற்கு மறுநாள் மே 19ஆம் தேதி தென்னிலங்கையிலே போரை வெற்றி கொண்டு விட்டோம் என்று தெரிவித்து வெற்றி முழக்கம் எழுப்புகின்ற ஒரு நாளாக தேசிய படைவீரர்கள் தினம் கருதப்படுகின்றது. இந்த இடத்தில்தான் வடக்கு கிழக்கைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து அந்த வெற்றி முழக்கத்தில் பங்கேற்க செய்கின்ற ஒரு வேலையை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருப்பதாக அறிய முடிகின்றது. பார்ப்போம் இந்த விடயம் எந்தளவு தூரத்திற்கு இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட போகின்றது என. இரண்டாவதாக, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று சொல்லி இந்திய அரசாங்கத்தினுடைய முழுமையான நிதி உதவியிலே அமைக்கப்பட்ட 11 மாடிகளை கொண்ட ஒரு கலாச்சார பண்பாட்டு மத்திய நிலையம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு காணியிலே அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த பண்பாட்டு மையம், யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை நிர்வகிப்பது தொடர்பாக ஒரு நம்பிக்கை பொறுப்பு நியதி சபை ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு பௌத்த மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி முன்வைத்த அமைச்சரவை தீர்மானத்திற்கு அண்மையிலே இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பண்பாட்டு மையம், யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் யாழ்ப்பாணத்திலே இந்தியாவின் நிதியுதவியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்தியாவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யாழ் மாநகர சபையும் விரும்புகின்றது. ஆனபோதும் கூட இவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை, குறிப்பாக இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை நிர்வகிக்க இவர்களால் முடியாது என்று சாட்டுப்போக்கு காரணங்களை கூறி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே எடுப்பதற்கு மத்திய அரசிலே அங்கம் வகிக்கின்ற ஆட்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றார்கள். இது இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாகவே இந்த விடயங்கள் கடந்த சில பல ஆண்டுகளாகவே நீடித்து வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த கலாச்சார பண்பாட்டு மையம் தொடர்பான அமைச்சரவையினுடைய முடிவிற்கு யாழ் மாநகர சபையிலே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவை தீர்மானம் பின்வாங்கப்பட வேண்டும், அது ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மாநகர சபையினால் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் தான் இந்த
விவகாரம் தொடர்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊடகச் செயலாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த காலத்தில் கூட ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த விடயம் தொடர்பாக செயற்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர், குறிப்பாக அவர்கள் சொல்வது டக்ளஸ் தேவானந்தாவை, அந்த வகையிலே கடந்த காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்தபோது கூட அரசாங்கங்கள் இந்த முயற்சிகளை எடுத்த போதும் கூட அவர் இந்த முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே வேளையிலே தற்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களின் பிரதிநிதிகளாக வடக்கிலேயும் யாழ்ப்பாணத்திலும் இருப்பவர்கள் அரசாங்கம் சொல்வதை அப்படியே கேட்டுவிட்டு அதற்கு எதுவும் சொல்லாமல் அல்லது தமிழ் மக்களின் அல்லது யாழ்ப்பாண மக்களினுடைய விருப்பங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் வாய்மூடி மௌனிகளாக இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள அமைச்சரவை தீர்மானத்தையோ அல்லது தங்களுடைய முடிவையோ பின்வாங்குவார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் எந்தளவு தூரத்திற்கு யாழ் மாநகர சபை ஒரு உள்ளூராட்சி சபையினுடைய ஒரு கருத்திற்கு செவி சாய்க்கும் என்ற கேள்வி இருக்கின்றது. பார்ப்போம். மூன்றாவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கின்ற சாகர காரியவசம் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி இந்த மாகாண சபை தேர்தல் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த மாகாண சபை முறைமை மூலம் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை காண முடியும். அதே நேரத்திலே இந்த மாகாண சபை குறிப்பாக 13ஆம் திருத்தத்தின் கீழ் உள்ள காணி போலீஸ் அதிகாரங்களை ஒருபோதும் வழங்கக்கூடாது. அது பிரிவினையை ஏற்படுத்தும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலத்திலே ஆட்சியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது ஆட்சியிலே தான் வடக்கு கிழக்கிலே தோற்பேன் என தெரிந்து கொண்டும் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பேண வேண்டும் என்பதற்காக வடக்கு கிழக்கிலே மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டினார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதிலே இழுத்தடிப்புகளை செய்கின்றது என்ற குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த நல்லாட்சி காலத்திலே இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக இழுபறியான நிலைகள் ஏற்பட்டதாகவும் அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியும் அதிலே அதற்கு துணை போனதாகவும் சாகர காரியவசம் குற்றஞ்சாட்டுகிறார். இந்நிலையில்தான் தற்போது அவர்கள் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த மாகாண சபை தொடர்பான அந்த தெரிவுக்குழுக்களை வைத்து காலத்தை இழுத்தடிக்காமல் விரைந்து தேர்தலை நடத்தி இந்த இனப்பிரச்சனைகள் தொடர்பான விடயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை எட்ட வேண்டும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனபோதும் கூட இந்த கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 13+ என்று சொல்லி எல்லாம் பல விடயங்களை தெரிவித்திருந்த போதும் கூட தற்போது அவருடைய மஹிந்த ராஜபக்ஷனுடைய கட்சியை சார்ந்த பிரமுகரான சாகர காரியவசமே தற்போது அந்த 13ஆம் திருத்தத்தில் உள்ள விடயங்களையும் விட குறைவான, குறிப்பாக அந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் தேவையில்லை என்றும் அது பிரிவினையை ஏற்படுத்தும் என்றும் அந்த வகையிலே அதில் உள்ள அம்சங்களை தவிர்த்துவிட்டு ஏனையவற்றை பயன்படுத்தி இந்த தீர்வை காண வேண்டும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இது ஒருபோதுமே இந்த விடயத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது.
அந்த வகையிலே தாங்களும் தமிழ் மக்கள் மீது கரிசனை கொண்டுள்ளதாக காட்டுவதற்காக இவ்வாறான விடயங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சொல்கின்றதோ என்ற கேள்வியும் இருக்கின்றது. பார்ப்போம், இந்த விடயத்தில் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது, அல்லது இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தல் சாத்தியமா என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. அந்த வகையிலே நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள குழு இது தொடர்பான பரிந்துரைகள் தொடர்பாக என்ன விடயங்களை முன்வைக்கப் போகின்றது என்று சொல்லி பல விடயங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்தில் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று. இன்றைய நாளிலே பேசப்பொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் பல முக்கிய தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.